ஷேய் விஷ்ணு பிரமா 12 ஜோதிலிங்கம் அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும் பத்திரம் பதிதான்ல. வெளியில் எப்படி அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எப்படி நியமித்து உட்காந்து ஆட்டுதானா, தமிழ்நாட்டில் எப்படி வியாபாரங்கள் பார்க்கானா, பூமிக்கு பத்திரம் எழுதுறது. பத்திரம் எழுதி உனக்கு இந்த இடம் பேப்பரை கொண்டா அச்சடித்து நாங்கள் விடுதோம், நீ நக்கு இடத்தை பாழாக்கு, பூமியை பாழாக்கு, விவசாயத்தை பாழாக்கு, கண்ட இடத்துல பில்டிங்கை போடு, மில்லு தொழிற்சாலை கம்பெனியை பூரா நடத்துன்னு பத்திர பதிவுலேருந்து பதிஞ்சு கொடுக்கான். அப்போ கவர்மெண்ட் எப்படி கவர்மெண்ட்டு கலாணிப்பே மொல்ல மாதிரி முடிச்சே வைக்கப்பே ஒரு ரேகையை வாங்கி பூமியை பூரா பாழாக்கி வச்சுருக்கான். ராமேஸ்வரம் டு அமர்நாத் ஜோதிலிங்கம் வரைக்கும் கணக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கைலாசத்தில் போட்டார். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோ, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் பத்திர பதிவு வெளியில் வென்று பத்திரம் அந்த ஆவணங்கள் விற்றுக்கிட்டே போலித்தனமாக நடத்தானா மூஞ்சி மோரெல்லாம் எரியுதார். சப்னு அந்த பத்திர பதிவில் அந்த ஆஃபீஸு இவன் உட்காந்து எல்லா பேரும் உட்காந்து ஆஃபீஸை நடத்தானா காலை ரெண்டையும் தோளில் தூக்கி போட்டு உங்கள் பொண்டாட்டி மரங்களை தூக்கி போட்டு உட்காந்து பத்திரம் வென்று எழுதுறா, பத்திரம் பதிரா. உன் பொண்டாட்டியை கூட்டு வச்சு உள்ள பத்திர பதிவில் வச்சு செய்ய என்ன பூமியை பாழாக்க அந்த முட்டா பேலை பூரா நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து பூரா ஓடுது. பூரா மாதிரி பெருத்து பேப்பரை வச்சு கெட்டு அங்கங்கே பூரா கட்சிகளை போட்டு கவர்மெண்ட் லாயரை வச்சு சும்மா துவைச்சி எடுத்துவிட்டான். அந்தந்த கட்சிக்கு கவர்மெண்ட் லாயரை வச்சு துவைச்சி நாசம் பண்ணி வச்சுட்டான். மொட்டா பேயலாம் கெட்ட அதாட்டு கிடக்கும்லடா, உழைச்சி திம்மான்ல, விவசாயம் கிடக்கலடா. முட்டா பேயலை காமுட்டா பேயலை விற்கி வைத்து நகை வைரங்கள் பூரா உடம்புல உலக நாடே மாட்டானுங்க. அவன் பொண்டாட்டிமார்களுக்கு 7 ஜென்மத்து சேட்டை வீசிட்டா இருப்பா. உலக நாடே கேட்டுக்கோ, நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி ஆணு பெண்ணு கேட்டுக்கோ, வழக்கறிஞர் கேட்டுக்கோ. கைலாசத்துலேருந்து 13 கணக்கு முடிக்காரு, அப்படியே தொடச்சி எடுப்பார். அம்புட்டு கைலாசத்துலேருந்து பத்திரப்பதிவு தெக்குப்பாளையம் ராஜபாளையம் எல்லாம் கன்னியாகுமரி சென்னை மெட்ராஸு எல்லாம் பத்திரம் எலுமிச்சம்பழம் கனியை வீசிட்டார். சோழி முடிஞ்சான். எதுக்கு ஏற்கனவே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். என் பொண்டாட்டி பிள்ளை நாங்கள் நல்லா இருக்கோமுங்க, பத்திர பதிவு வென்று விற்கிறோம் போகிறேன், பொண்டாட்டியோ பிள்ளை பேரம் பேத்தி நல்லா இருக்குங்கல்ல. இப்போ எரிஞ்சிருக்காரா, கண்ணு தெரியாமல் காலு கை விளங்காமல் அப்படியே ஆக்கி விட்டுருவார். நடக்கும் பார் கூடிய சீக்கிரம்